புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள செம்பட்டி விடுதி ஊராட்சிக்குட்பட்ட உஞ்சிலிப்பட்டி ஆதி திராவிடர் காலனியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் செம்பட்டி விடுதியிலிருந்து ஆதனக்கோட்டை செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள செம்பட்டி விடுதி ஊராட்சிக்குட்பட்ட உஞ்சிலிப்பட்டி ஆதி திராவிடர் காலனியில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்களுக்கு கடந்த 5 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் குடிக்கக்கூட நீரின்றி சிரமப்படுவதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் காலி குடங்களுடன் இன்று செம்பட்டி விடுதியிலிருந்து ஆதனக்கோட்டை செல்லும் சாலையில் பூண்டி பேருந்து நிறுத்தத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற கந்தர்வக்கோட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை காரை விட்டு இறங்கி பொதுமக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பவ இடத்திற்கு வரவழைத்து உரிய முறையில் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அவ்வழியாக பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற மாணவர்கள், பணிக்கு சென்ற மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். உஞ்சரிப்பட்டி ஊராட்சியில் பூண்டி காலனியில் இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் இல்லாமல் கடந்த 4 நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கு குளத்தை ரோட்டில் வச்சு மறியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் குடி தண்ணீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது கவுன்சிலர் இங்கே நின்றுட்டுருக்கிறாரு, பிடிஓ வந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. உடனடியாக அந்த மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்கணும். நான் யதார்த்தமாக அமைச்சரை சந்திப்பதற்காக வந்தேன். வருகிற வழியில் எல்லாரும் குடத்தை வச்சுட்டு நின்னதுனால இறங்கி பார்த்துட்டு அந்த மக்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன். விரைவில் அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தோடு பேசி நடவடிக்கை எடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.